ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் மக்களே. வருஷம் அந்த விநாயகர் சதுர்த்தியை டி நகர்ல உள்ள தாம்பரத்து மார்க்கெட்டில் பயங்கரமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு சூப்பராக கொண்டாடுவோம். பட் இந்த வருஷம் டியூட்டி இருக்கிறதால ரெஸ்டெல்லாம் கிடைக்கல. ஸோ ரொம்பவே சிம்பிளாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போகிறோம். விநாயகர் ரொம்பவே பிடிச்ச மோதகம் பண்ண போகிறோம், கொழுக்கட்டை பண்ண போகிறோம். என்ன சொல்ல, நெய் நிறைய விட்டு தேங்காய் அப்புறம் கருப்பட்டி பாகெல்லாம் விட்டு நல்லா ஸ்வீட் பூர்ணா ரெடி பண்ணி விநாயகர் ரொம்பவே பிடிச்ச கொழுக்கட்டை பண்ண போகிறோம். தாரி அப்பப்போ பயங்கரமாக சேட்டை பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு வேலையும் பார்க்கக்கூடாம தயவுசெய்து நீ மாடி கூட்டு போகணும்னு சொல்லி கூட்டு போயிட்டு கிச்சனை ஒரு சிம்பிளாக என்ன சொல்ல விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை செஞ்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் ரொம்பவே சிம்பிளாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போகிறோம். வாங்க கொண்டாடிடலாம். சேம் ட்ரெஸ் எங்கம்மா? ட்ரெஸ் போடலையா நீ? ட்ரெஸ் போட்டுக்கோமா. ட்ரெஸ் எங்க? அம்மாட்ட கேளு, ட்ரெஸ் எங்கன்னு கேளு. என்னம்மா? எப்படியோ தாரி, என்னதுமா அது? தூக்கி போட்டு உடைக்கணும் அப்படிதானே? என்னதுமா தங்க அது? என்ன தெரிகிறது? என்னமா தெரியுது? ஆத்தி என்னது? அப்படிதான் விளையாடணும், சரியா? என்னம்மா சாரி, என்னதுமா அது? ஆத்தி செல்ல குட்டி, நீ கேமராக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண போறா. தண்ணியை கொட்டுன, நல்லா கொட்டுன. அம்மா அம்மா மக்களே, நெய் விட்டுக்கலாம் கொஞ்சமா. நெய் விட்டதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். மக்களே, நல்லா நெய் விட்டு இந்த மாதிரி தேங்காய் துருவலை நல்லா வறுக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் நல்லா கருப்பட்டி பாகு நல்லா காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கு. ஸோ இதோட நாம் எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டி பாகு மக்களே, நல்ல உடன்குடியிலேருந்து அப்பப்போ கிடைக்கும்போது வாங்கி ஸ்டோர் பண்ணது. நல்லா கெட்டியாக நல்லா காய்ச்சணும். இந்த தேங்காய் பூவும் இந்த கருப்பட்டி பாவும் சேர்ந்து நல்லா பூரண மாதிரி கெட்டியாக வந்துடும். இது இறக்கும்போது கொஞ்சமாக 2-3 ஏலக்காய் தட்டி போட்டு இறக்கி வச்சிடலாம். மக்களே பாருங்கள், நல்லா அல்வா மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ கருப்பட்டி, நெய், தேங்காய், கொஞ்சமாக ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் இந்த பதத்துக்கு எடுத்து வச்சிடலாம். எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரீசரில் கூட ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற அந்த பூரணம் வந்து நல்லா கெட்டியாக கையில் ஒட்டாமல் சூப்பராக வரும். அது நான் ஃப்ரீஸ் பண்ணலை, நல்லா ஆற விட்டாச்சுனாலே போதும். அவ்வளோதான் மக்களே, கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த பூரணம் பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இனி கொழுக்கட்டையை நல்லா வேக வச்சு பிள்ளையாருக்கு படைச்சிட்டு நாம் சாப்பிட வேண்டியதான். மக்களே, பச்சரிசி வந்து ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்து இந்த மாதிரி நைஸாக எடுத்து வச்சுக்கணும். இதில் கொஞ்சமாக நம்ம நெய் விட்டு சூடான வெண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொழுக்கட்டை பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த கொழுக்கட்டைக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நெய் கொஞ்சமாக எடுத்துருக்கு. நெய் விட்டதுக்கப்புறம் நல்லா சூடாக வெண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி இலக்கமாக பிசைஞ்சுக்கணும். தண்ணி முதல்ல அதிகமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. சுட சுட இந்த மாதிரி வெண்ணெய் ஊற்றும் போது அதுவே கொஞ்சம் நல்லா ஸ்டீம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நெய்யும் இந்த வெண்ணெயும் சேர்த்து நல்லா இடியாப்பத்துக்கு பிசைஞ்ச மாதிரி நல்லா வந்துடும் மக்களே. ஒட்டவே இல்லை. சூடான வெண்ணெய் நெய் இந்த மாதிரி ஊற்றும் போது நல்லா சாஃப்ட் ஆயிரும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். பார்த்தீங்களா மக்களே, இடியாப்பா மாவு மாதிரி வந்துருச்சு. எப்பயுமே இந்த வெளியில் பாக்கெட் மாவு கிடைக்கிறதுக்கு போல் இந்த மாதிரி பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி அதை நல்லா சளிச்சு எடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூப்பரான சாஃப்டாக இருக்கும் மக்களே. அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. பூரணம் ரெடி பண்ணணும். மாவு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். வை 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 காரியா, என்ன பண்றமா மக்களே? நல்லா பூரணம் மாறினது ஆறிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கு பாருங்களேன், செம்ம க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா நம்ம உருட்டி எடுத்து வச்சதுல பச்சரிசி மாவை நல்லா அப்படி தட்டிக்கிடணும். உங்களுக்கு தட்டை அப்படி வரலை அப்படின்னா, உங்களுக்கு கையில் இந்த மாதிரி தட்டை வரல அப்படின்னா பாருங்கள், இது கூட விநாயகர் ஸ்டைலாக இலை இந்த மாதிரி வச்சு இந்த இலையில் வந்து கொஞ்சம் நெய் அப்படியே தடவிட்டு அப்படியே எடுத்து அப்படியே அடைக்க வேண்டியதான். அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு பூரணத்துக்கு உள்ள தூக்கி வச்சுட்டு இப்படியே எடுத்து மடைக்க வேண்டியதான் மக்களே. அருமையாக சூப்பராக கொழுக்கட்டை ரெடி. பார்க்கறதுக்கு இலை இடம் மாதிரி இருந்தாலும் இது இலை இடம் இல்லை. நமக்கு எப்படினாலும் பேர் வச்சுக்குவாங்க மக்களே. அவ்வளோதான் மக்களே. மக்களே, நல்ல இலை எடை மாதிரி நல்ல பச்சரிசியில் கருப்பட்டி பூரணம் வச்சு சூப்பரான கொழுக்கட்டை ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்படியே சுட சுட இறக்கி விநாயகருக்கு படைச்சிடலாம். அவ்வளோதான் மக்களே. என்ன காரியா குட்டி, என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவ்வளோதானா? கொஞ்ச நேரம் தானே. என்ன சாப்பிட்றீங்க? என்னம்மா? வெளில போணுமா? கீழே போணுமா? மாடிக்கு போங்க, மாடிக்கு போங்க. மம்மம் சாப்பிடுறோம் மக்களே. ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பரான சுட சுட கருப்பட்டி கொழுக்கட்டை. கொஞ்சம் பூர்ணமான லைட்டாக வெளியே வந்துருச்சு. பரவாயில்ல, பிள்ளையார் கோபிச்சிக்க மாட்டார். அவ்வளோதான் மக்களே. சூப்பராக இருக்கல பார்க்க. இன்னும் அது எப்படி கரெக்டாக கொழுக்கட்டை ரெடி ஆனதுக்கப்புறம் வந்தீங்க? வாசனை வந்துச்சுன்னு சொல்லு தாரிகா. வா சாமி கொடுத்து தாரிகா எல்லாம் கொடுத்து போலாம்.
என்னவா என்னடா சந்தானம் வச்சிருக்கீங்களா? நெத்தில வச்சிருக்கா. சரியா உனக்கு எங்க இருக்கு? உனக்கு எங்க இருக்குன்னு பாரு. உனக்கு எங்க இருக்குன்னு பாரு. ஏய் உனக்கு இருக்கா? என்னது வேணும்? பொரி. பொரி கொடுங்க. பொரி வேணும் எங்களுக்கு. ஏய் ரெண்டு பொரி. அதுக்குள்ள நோ. போதும் பொரி போதும். நிறைய பொரி சாப்பிட்டாச்சு. என்னம்மா? பொரி. நம்மளு நம்ம எப்படி கொண்டாடணும்? பொரி சாப்பிட்டு கொண்டாடணுமா? ஒன்னொன்னாலாம் எங்களுக்கு வேணாம்ப்பா, எங்களுக்கு நிறைய வேணும். எப்படி? குட்டி கொழுக்கட்டை சாப்பிடலையா நீங்க? கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நெய்ச்சோறு, இன்னைக்கு பொரி உருண்டை. நம்மளும் இன்னைக்கு ஒரே பொரி தான். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. கண்ணு அங்கதான் போகுது, பொரி பாக்கெட்ட பார்த்து தான் போகுது. போதும்னா தாரிகா டாடா சொல்லிருமா? டாடா சொல்லிரு. டாடா. இல்லது டாடா சொல்லிரு. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. டாடா. எந்த மைண்ட் செட்டும் இல்லை, பொரியை மட்டும் தான் பார்ப்போம் நாங்கள். மக்களே, இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்பவே சிறப்பான்னு சொல்ல முடியாது, ரொம்பவே சிம்பிளாக பட் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா செலிப்ரேட் பண்ணோம். விநாயகர் பிடிச்ச கொழுக்கட்டெல்லாம் செஞ்சு சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வழக்கம் போல் இந்த விளாக் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான விளாகோட நாங்களும் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் மாரி லாவண்யா, கூடவே தாரிகா பாப்பா. பாய் மக்களே.